டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா, இது உங்கள் ஷோரீல். ஷோரீலில் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான த்ரில்லர் பேஸ்டு மூவி தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டர்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு மூவியாக மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வி ஹேவ் த மூவி டீம் கால்ட் ஒயிட் ரோஸ். இன்னைக்கு அவங்க தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ அவர் ஒயிட் ரோஸை இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு கரெக்டாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி ஆர் இஸ் தட் பிளான்ட்? ஆமா. ஓகே. ஸோ நம்ம படத்தோட லீட் ஆக்டர் நம்ம கூட இருக்காரு, டிரெக்டர் சார் அண்ட் அனதர் ஆக்டர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் வெல்கம் டு திஸ் ஷோ. உங்க எல்லாரையும் இந்த ஷோவில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் ஒயிட் ரோஸ் அப்படின்னாலே அந்த டைட்டில் வந்து ஆக்சுவல் ஒயிட் ரோஸ்ன்னு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு ஒரு பீஸ்ஃபுல், ஒரு சமாதானமான ஒரு இது அப்படின்னு சொல்லி. பட் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். படத்தை பார்க்கும்போது வேற லெவலாக மிரட்டி வச்சிருக்கீங்க. படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஒயிட் ரோஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அந்த படத்தோட டேக்லைன் ஒன்று போட்டிருக்கோம், இட்ஸ் எ நியூ பிகினிங். ஒயிட் ரோஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா அங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதோட ஒயிட் ரோஸ்னால் என்ன, இட்ஸ் எ நியூ பிகினிங். அதாவது நிறைய லைக் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒயிட் ரோஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து கப்பிள்ஸோட வாழ்க்கை நியூ பிகினிங். அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒயிட் ரோஸ் பேர் வச்சது. இந்த கதையிலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீரோயினுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் ஒயிட் ரோஸ் நியூ பிகினிங் ஆரம்பித்தோம். அதே நேரம் அவர் டீம் எங்கள் எல்லாருக்கும் நியூ பிகினிங் சொல்லி போட்டு வச்சிட்டோம். ஓகே. ஸோ எப்படியோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குது நினைக்கிறேன். அண்ட் ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கயல் ஆனந்தி அவர்களுடைய ஹஸ்பண்டாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப ப்ரிட்டியாக அந்த ரோலை எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க. ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் திஸ் மூவி. அதுக்கு எல்லா கிரெடிட்ஸுமே டைரக்டர் சாருக்கு தான். அவர் ஃபஸ்ட்டு இப்படி தான் அந்த கேரக்டருக்கான ஒரு ஸ்கெட்சு முதலையே நல்லா ப்ரீஃப் பண்ணி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸில் அழகாக வரும், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சீக்வன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் அவர் எல்லாமே இப்போ நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாம் டைரக்டர் சார் தான். நான் வெறும்னே அங்கே கேமரா முன்னாடி போனேன், இந்த மாதிரி வேணும்னு சொன்னார். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணார். இந்த மாதிரி இந்த சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அப்படி தான், அதனால தான் அந்த என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டடாக இருந்தது. ஸோ அதுதான் சொன்னார், ஒரு ஃபேமிலி போர்ஷன், ஒரு லவ், ரொமான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கோங்க, உள்வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அங்கங்கே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இந்த கதையில் வந்து அவங்க பாண்டிங் தான், அந்த ஃபேமிலி பாண்டிங் தான் மெயின். அது இல்லைன்னா கதையே வந்து ஃபர்தர் ட்ராவல் ஆகாது. ஸோ அதை கொண்டு நான் சொன்னேன், இதுதான் எனக்கு கதை. இவர் கைலாந்தி மேடம், அவர் பாப்பா இருக்கும். 3 பேரோட ஃபேமிலி பாண்டிங், அவங்களோட லவ், அதுதான் எவ்வரி ஃபேமிலியில் தெரியும்னு சொன்னேன். 3 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த சாங் ஆகட்டும், படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியை உருவாக்குனது இவர் தான். சொல்ல முடியுங்க, அவங்க பண்ண தானே முடியும். அதனால அப்படி தான் எல்லாமே உருவாச்சு. கயல் மேடம்லாம் அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவங்களோட இன்புட்ஸு, இவர் குட்டி பாப்பா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அப்படி தான் இருக்கும். இல்லை, எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரு சிங்க், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கயல் ஆனந்தி மேடம் ஆகட்டும், நக்ஷத்ரா பேபி ஆகட்டும், ஒரு ஃபேமிலி பாண்டிங் ரியலாகவே எப்படி இருக்குமோ அது ஆன் ஸ்க்ரீன் உடனே எங்களுக்குள்ள ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு. ஆமாம், எங்களுக்குமே அதை பார்க்கும் பொழுதுமே ஒரு ரியல் ஃபேமிலியை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த ஃபீல் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்ததை கொடுத்துட்டாங்க, அது பெரிய சக்ஸஸ். நீங்கள் அவரை சொல்கிறது, அவர் உங்களை சொல்கிற பாராட்டு மழையாக இருக்குது. இல்லை, டீம் ஒர்க் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நம்மளோட ஆர்கே சுரேஷ் அவர்களோட ஃப்ளாஷ்பேக் சீனில் பண்ண ஒரு பர்சன் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு. அண்ட் உங்கள் ரோல் பற்றி, உங்கள் ரோல் அதில் பார்க்கும்போதுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. கதை சார் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஆக்சுவலாக சார் ஃபஸ்ட் டைம் கதை சொல்லும்போது ரஞ்சித் அண்ணனோட கோஆர்டினேட்டர் ஒருத்தர் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குடா பாரு, சார் சொல்லுவார், நான் சொல்ல சார் சொன்னால் உனக்கு எப்படின்னு பாரு அப்படின்னாங்க. சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லி போனேன். எனக்கு ஃபஸ்ட்டு படம் போய் உட்காந்து சார் பேச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கரெக்டாக இருப்பான்னு தான் பார்த்தாங்க. பார்த்த உடனே சரி ஓகே கரெக்டாக இருப்பான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அப்புறமா சார் எக்ஸ்பிளைன் நான் ஸ்கிரிப்டை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஓகே, ஒரு சைக்கோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால கிடைச்ச உடனே சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸும் சில வீடியோஸில் எனக்கு வந்துச்சு. கோஆர்டினேட்டர் ரஞ்சித் தான் காட்டினேன். அப்படி பார்த்த உடனே எனக்கு ஓகே கரெக்டாக அப்படி ஆர்கே சுரேஷ் சார் மாதிரி இருக்குது. அப்படியே வர சொல்லு பார்ப்பான்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து உட்கார வச்சுட்டு பார்த்துட்டே தான் இருந்தோம் என்ன பண்ணுவான்ட்டு.
அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஓகேவானா நான் பண்ணுறேன் சார்னா ஒரு ரிகர்சல் மாதிரி ஒன்று பண்ணி காட்டு அப்படி ஷூட் பண்ணி காட்டுக்கிட்டு சொன்னோம். ஷூட் பண்ணி காட்டினாங்க. அதுக்கு பின்னாடி இதுதான் வேணுன்ட்டு சுரேஷோட போர்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம். அவர்கிட்ட அந்த போர்ஷன்ஸ்லாம் போட்டு காட்டி இதான்ப்பா பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும், ஹெட் மூவ்மெண்ட்ஸ், லெக் வாக் எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னா அது நல்லா பண்ணிட்டான். நல்லா உள்வாங்கிட்டு இஸ் டன் வெல். ஓகே, எல்லாரோட கேரக்டருமே வெளியே பேசப்படுற அளவுக்கு தான் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் ரோஸ் அப்படின்னு அந்த ஒரு டைட்டிலே இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொன்னாலே லைக் ஒரு ஹாலிவுட் மூவியோட ஒரு பேசர் லைனை தொட்ட மாதிரி இருந்தது. நீங்க அதுக்கான ரீசனும் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி இது எல்லாருக்குமே ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொன்னீங்க. பட் கயல் ஆனந்தி மேம் கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள எப்படி உங்க மைண்ட்ல கொண்டு வந்தீங்க? சரி, அந்த கதை ஃபஸ்ட்டு சுரேஷ் சார்கிட்ட போய் ஆர்கே சுரேஷ் சார் கதை சொல்லும்போது அவருக்கு பிடிச்சி போச்சு. உடனே ஓகே சொன்னார், வித்தின் 10 minutes ஓகே நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட்டு இது ஹீரோயின் யாருன்னு பேசும்போது நான் என்ன சார் நமக்கு பக்கத்து வீட்டு எல்லாரும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் பக்கத்து வீட்டு பொண்ணாக இருந்தால் தான் எல்லாரோட மனசும் நம்ம போவாங்க. கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தாவோ இல்லை கொஞ்சம் வில்லேஜ் டைப் இருந்தாவோ ரீச் ஆகாது. அப்படி யார் இருக்குது அப்படிங்கும்போது நான் 2-3 பேர் ரெஃபர் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது கல்யாணம் மேடம் பேர் தான் சொன்னேன். சரிங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டாங்க. அவங்க ஹைதராபாத்லேயோ இங்கே வெளியூரில் தான் இருந்தாங்க. ஃபோன்லேயே தான் நான் நம்பரை வாங்கிட்டு நான் ஃபோன்லேயே கதை சொன்னேன். ஃபஸ்ட் டே கேட்டு நல்லா இருக்குது சார் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. செகண்ட் டே மறுபடியும் ஃபுல் கதை சொல்லுங்கன்னாங்க. ஒரு 2 hours ஆஃபீஸ்லேயே ஸ்டுடியோ 9 ஆஃபீஸ்லேயே 2 hours 12 to 2 சொன்னேன். முடிஞ்சோன்னா நான் பண்ணுறேன் சார் நாங்கள். அதுதான் அப்படி தான் வந்தாங்க. ஷூட்டிங் முன்னாடி அவங்க பார்க்க கூட இல்லை. ஷூட் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது தான் பாத்தீங்களா? ஆமாம், வந்தோன்னா அன்றைக்கி தான் பார்க்குறேன். வந்தோன்னா இதுதான் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அதை வச்சு போட்டு இதுதான் சீன்னா நான் சொன்ன உடனே அதை அழகாக வாங்கி பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகா அவங்களோட அந்த ஒவ்வொரு சீனுமே அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்லாம் நீங்க அழகா கொடுத்துருப்பீங்க. ஒவ்வொரு இன்னைக்கு படம் பேசப்படுற காரணம் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். சுரேஷ் சார் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சுரேஷ் சார், ஆர்கே சுரேஷ் சார் பட்டை கிளப்பிட்டார். ஆனந்தி மேம் இப்போ எல்லாம் நிறைய கேள்விப்படுறேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. விஜித் பிரதர் ஆகட்டும், பரணி ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டரில் சசிலாயா மேடம் ஒவ்வொருத்தரும் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது லைவாக கொடுத்துட்டாங்க. பெஸ்ட்னா லைவாக கொடுத்துட்டாங்க. படத்துக்கு ஆப்டாக அமைஞ்சிச்சு. அதனால தான் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில் இருக்கிறப்பயே இப்போ இந்த படத்தை பற்றி ரிவ்யூஸ், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தார் டைரக்டர் சார். இந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் நடிக்க போகிறாங்க, இந்த ஸ்கெட்சில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேங்களா? இப்போ அவர் எக்ஸாக்டாக இதுதான் வேணும், எக்ஸாக்டாக நான் ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்போ ஒரு இதுவாக சொல்கிறாரு. பட் அதர்வைஸ் எல்லாமே இந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும், இதுதான் பண்ணணும் அது இருந்துச்சு. அதை வாங்குறது நினச்சேன் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் நான். ஸோ நான் நினச்சேன் கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு இவங்களோட சப்போர்ட் எல்லா டீம், ஆல் டெக்னிக்கல் டீம் எல்லாமே, கேமராமேன் ஆகட்டும், எல்லாரோட சப்போர்ட்னா தான் என்னால் இவ்வளோ நல்லா கொடுக்க முடிஞ்சது. ஸோ டீமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலி மிஸ்ஸிங் மை கேமராமேன். அவர் தெலுங்கு படம் ஷூட்டிங் போயிட்டாரு. இது மாதிரி எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. சடனாக 3 பேர் தான் அவைலபிள் இருந்தோம். ஐம் தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதே ரிவ்யூஸ் எல்லாமே பயங்கரமா இருக்குது. அதாவது இந்த கதையை பத்தி ஒவ்வொருத்தரும் என்னன்னா வெளியே ரிவ்யூஸ் கேட்பாங்க தெரியுமா, அந்த இதில் கேட்கும் பொழுதுமே கதை நல்லா இருக்குதுன்னு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மூவி இவ்வளோ பெரிய ஒரு ரீச், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் படமே நல்லா இருக்கு சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று நான் இவ்வளோ நல்லா பண்ணுறதுக்கு காரணம், நான் வந்த இடம் டைட்டில் சுசி கணேஷ் சார் தான் ஜாயின் பண்ணுங்க. ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது சுசி சார்ட்ட ஜாயின் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணது எல்லாமே ஹவு டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதணும், எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அதுதான் இன்றைக்கி ரிசல்ட். அதுக்கு பின்னாடி டைரக்டர் தரணிதரன்ட்டு எனக்கு சீனியர், சுசி சார் தான் இருந்தார் எனக்கு சீனியர். ஸோ அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணேன். இப்படியே ஐ லேர்ன் எவ்ரிதிங் ஐ லேர்ன் குட். ஓகே, ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் பண்ண அந்த கதாபாத்திரம் ஒரு அப்பாவோட ஒரு ஃபீல் நம்ம அது இட் இஸ் நாட் மெஷரபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஃபீலை நம்ம எடுத்து அது பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு ஹேவ் யூ யார்ட்டையாவது கேட்டிங்களா, இல்லை உங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? நான் எங்கள் அப்பா கிட்டலாம் கேட்கல, எல்லாமே நான் இவர்கிட்ட தான் கேட்டேன். சார் இப்போ எப்படி இருக்க போகுது, எனக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க, அந்த விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் சார், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணது எல்லாமே சார் தான். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இப்படி அந்த என்னோட ஸ்கெட்ச் எப்படி இருக்க போகுது, குழந்தை இவங்க போர்ஷன்ஸில் அந்த சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, த்ரோட்டாக கம்ப்ளீட்டாக இன் டீட்டெயில் சொன்னனால
எனக்கு ரொம்ப ஈஸியாக நான் உள் வாங்கிட்டேன். அப்புறம் சீனுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ்லாம் பண்ணி அது பியூட்டிஃபுல்லாக ஆக்குனது, அந்த மேஜிக் கிரியேட் பண்ணது எல்லாமே சார் தான். அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே டைரக்டர் சாருக்கு தான். நன்றி பிரதர். ஓகே, என்ன இதுக்கு மேலே சொன்னாலும் தப்பாயிருக்கும், மாறி மாறி பாராட்டிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி. அது வேணாம் அப்படிங்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இருந்து ட்ரெய்லர் பார்த்தேன். சரி, ட்ரெய்லர் எப்படி ரொம்பவே படமே சூப்பராக இருக்குது. இதே ட்ரெய்லர் பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் போர்ஷன்லேயே ஒரு டேக்லைன் வந்த மாதிரி ஒரு லைன் வந்தது. அது கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த கதைக்கான ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா எப்படின்னு சொல்லி தேடி இருந்தோம். அது ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி மைண்டில் கதை எழுதிட்டு சும்மா ரஃபாக எழுதிருக்கும் போது இதுக்கு வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், எப்படி சொல்ல போகிறோம் ஒன்று. அப்போ ஆளாவந்தலைங்க ஒரு டைலாக் இருக்கும், மனிதன் பாதி மிருகம் பாதி. ஆனால் அதை கொஞ்சம் ஸ்டைலிஷாக சொல்கிறது எப்படி அப்படின்னு நெட்டில் தேடும் போது இது சைனீஸ் ப்ராவப், அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆக்சுவலாக வந்து நாம் வெளியே காட்டிக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல். இந்த வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படின்னு நம்மளால் சட்டங்களை உருவாக்கிட்டோம். இல்லாட்டி பேசிக்கலி நம்ம யார், குரங்கு வந்தவங்க தான் இல்லை, பேசிக்கலி நம்ம அனிமல்ஸ். அதை வச்சு தான் அது எழுதுது. அதாவது அது ஒரு பழமொழி, சைனீஸ் பழமொழி, அதை எழுத போட்டிருக்கு. ஸோ அந்த கதைக்கு ஆஃப்டாக இருந்துச்சு. இன்னும் டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சைக்கோ பேட்டர்னில் போகும்போது நான் கதை எழுதி முடிக்கும்போது என்னாச்சுன்னா அது வந்து எமோஷனல் த்ரில்லர் ஆயிடுச்சு. அம்மா மகளோட அந்த ஃபேமிலி அப்படி போயிடுச்சு. ஓகே, ஏன்னா நான் அதை படிச்சு அதை கம்ப்ளீட்டா ஒரு டக்குன்னு ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் வந்து ஒளிஞ்சிட்டு தான்ப்பா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே இப்போ பார்த்து சிரிக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல். அதுதான் சொல்லியிருந்தீங்க, எவ்ரிதிங் இஸ் ஆர்டிஃபிஷியல், பட் உள்ள வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சிரிக்கிறது கூட ஆர்டிஃபிஷியல் நினைக்கிறேன். இல்ல இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. சூழ்நிலை வரும்போது அவன் வந்து அவனா வரமாட்டான், சூழ்நிலை வரும்போது அந்த உள்ள இருக்க இன்னொருத்த வருவான். அதுதான் கதை. அவனே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையும் கூட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, அதுதான் சொன்னேன். ஒயிட் ரோஸ் அப்படின்னு நான் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்க்காம தான் போயிருந்தேன். பட் அதை உள்ள போய் பார்த்த உடனே அது ஒரு வேற டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது. ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும். அதில் அந்த வில்லன் கேரக்டர் கூட அவனுக்குள்ள மிருகம் இருக்கு, அது தானா வரல, சூழ்நிலைகள்னால அது வெளியே வந்துடுச்சு. அதுதான் கதை. ஓகே, அதான் அந்த பழமொழியோட. எஸ், த்ரில்லருக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால அதை வச்சிருக்கேன். த்ரில்லருக்கு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த த்ரில்லர் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த மியூசிக் தான். மியூசிக், அந்த பிஜிஎம் அது ஸ்கோர் பண்ணிடுச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து உங்களை ஒரு வேற ஃபீலுக்கு கொண்டு போயிடும். ஸோ மியூசிக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இன்ஷியலி இந்த படத்துக்கு வந்து இன்ஷியல் வந்து ஜோகன் செவனேஷன் மெட்ரோ பட மியூசிக் டேரக்டர் தான் வந்து நம்ம யுவாஸ் மியூசிக் டேரக்டர். ஒரு சாங் கம்போஸ் பண்ணி, இந்த லவ் சாங், இவங்களோட ஃபேமிலி சாங் நீங்கள் பார்த்தீங்களா, அது படம் பார்த்தீங்களா, அந்த சாங் வந்து அவர் தான் கம்போஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு இடையில கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு படம் முடிக்க போகும்போது. அப்புறம் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவர் பிஸி ஆகிட்டார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகும்போது. அப்போ நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு 2 months படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் வெயிட் பண்ணுறதுல அவர் வந்து மலையாளத்தில் பெரிய ஸ்டார் மூவிஸ்லாம் மம்முட்டி கூட படங்கள்லாம் பண்ண போயிட்டார். ஸோ அதை விடவும் முடியாது, நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணவும் முடியாது. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க போது ஜோகன் சொன்ன இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஜோகன், சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஏன்னா வந்து படம் முக்கியம், நம்ம மறுபடியும் எப்போ கூட ஒர்க் பண்ணலாம், படம் முக்கியம், ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஜோகன் சுதர்ஷன் மியூசிக் இவர் தான் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக. ஸோ அவர்கிட்ட போய் என் பழைய ஃப்ரெண்டு, ஸோ அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிட்டு 2 months வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணி கொடுங்க பண்ணது அவர். ஜோகன் நல்ல ஒரு சாங், சூப்பர் சாங் கொடுத்துருக்காரு. இவர் மியூசிக் ஃபுல்லாக இவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. படம் முடித்த பின்னாடி ஒரு பேத்த சாங் இருக்கும், அம்மா வீட்டில் விட்டு அம்மாவும் குழந்தை வரும்போது, அதெல்லாம் விஷுவலை வச்சு நம்ம கட் பண்ணி பண்ணது. இப்படி தான் வந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒயிட் ரோஸ் வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? அப்படியே கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரோஸ் தான் கொடுத்தீங்க, அப்போ ரெட் ரோஸ் கொடுக்கலையா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இப்போதைக்கு இன்னைக்கு டைரக்டர் ஆகிற காரணம் வந்து என் மனைவியோட சப்போர்ட். ஒரு ஃபேமிலியில் வந்து மேன் இஸ் த மெயின். அவர் தான் வந்து ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வரணும். பசங்கள்லாம் காலேஜ் பெரிய பசங்க காலேஜ் போயிருக்கானுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரகிளுக்கு எல்லாம் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது என் ஒய்ஃப். இப்போ ஒயிட் ரோஸ் கொடுத்தாலும் சரி, ரெட் ரோஸ் கொடுத்தாலும் சரி, என் ஒய்ஃப் தான் கொடுக்கணும். என்ன ரோஸாக இருந்தாலும் ஒய்ஃப் தான் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க உங்களோட படத்தை பற்றி? இந்த ஃபஸ்ட் டே வந்து நான் வந்து ரிலீஸோட வேலையில் இருந்தேன், தேட்டர்ஸ் விசிட் அப்படின்னு போயிருந்தேன். நான் படம் பார்க்க அவங்களை கூட்டி போக முடியல. அவங்க பசங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் நேற்று எகெயின் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தோம், பயங்கர ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த படத்தில் ஆர்கே சுரேஷ் அவர்களும் வந்து
சைக்கோ வில்லன் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டராக வந்து பண்ணியிருக்கிறாரு. அவரை நிறைய நாங்கள் படங்களில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துருக்கோம், ஒரு நல்ல ஒரு லீட் கேரக்டராக பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலை வந்து கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு அவர் அப்ரோச் பண்ணும்போது இந்த ரோலை பற்றி அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலாக ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அவர் ஹீரோ தான் போனோம். ஓகே. விசித்திரன் படம்லாம் பண்ணியிருந்தாரு. சரி நம்ம ப்ரொடக்ஷன் போது ஹீரோ போகணும், கதை சொன்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. செகண்ட் நீங்கள் தான் ஹீரோ சொல்லும்போது இல்லை நான் அந்த ரோல் பண்ணிட்டாரு. அப்போ அந்த கேரக்டர் வந்து நார்மலாக இருந்துச்சு. ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்துருப்போம். நமக்கு பழைய படங்கள்லாம் ஒரு ஹாலிவுட் மூவிஸ்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு வச்சுட்டோம். இவர் பண்ணணும், இவர் நான் தான் அந்த ரோல் நான் தான் பண்ண உடனே இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி ஒரு பெக்யூரிட்டி ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் சொல்லி போட்டு தான் நார்மலாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைரக்டர் ரொம்ப ஃபேமஸ். பாலாசார் படமாகட்டும், முத்தையா படமாகட்டும், பஞ்ச் டைரக்டர். ஸோ அதை மாற்றி பண்ணலாம் தான் டைலாக்கே இல்லாமல் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும். ஓகே. ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் தூக்கிட்டார். ஒரு லுக் ஆகட்டும், மூவ் ஆகட்டும், ஒரு வாக் ஆகட்டும், நல்லா அதெல்லாம் பெரிய ப்ளஸ் எனக்கு. ஓகே. ஸோ ஆர்கே சுரேஷ் அவர்களோட ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. சார் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்லை மேம், சார் பார்த்துட்டு யாரோ ஒரு பையனை என்ன மாதிரியே பிடிச்ச பையனை பண்ணிக்கன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுதான் கேள்விப்பட்டேன். எனக்கு கால் பண்ணிட்டாரு, 2-3 தடவை கால் பண்ணிட்டாரு. நல்லா பண்ணியிருக்கேன் அந்த பையன், பரவாயில்ல, எங்கள் நல்லா பிடிச்சிட்டீங்க, வந்து வேலை வாங்கிட்டீங்கன்னாரு. சார் நீங்கள் பண்ணதை அப்படியே போட்டு கேட்டு தான் சார் வேலை வாங்கினேன் நான். அந்த பையனும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா பண்ணிட்டான்னு நைஸ் பாராட்டினார். ஓகே, சரி, ஓகே. இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த பாண்டிங் ஸ்பெஷலாக ஃபேமிலி பாண்ட் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறது. ஒரு சில படங்கள் தான் இப்போ அந்த ஒரு ஃபேமிலி பாண்டை வந்து அழகாக காமிக்கிறாங்க. பட் நிறைய இதில் பிரேக் ஆகுற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து ரீசெண்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாண்டை பார்த்துட்டு வாட் தே ரியாக்டட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இருக்க வாட் தி டோல்? இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. குறிப்பாக வந்து என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாண்டிங். அப்புறம் என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டு நான் அந்த குழந்தைய தூக்குறது பார்த்துட்டு, அதாவது என்னைய விட்டுட்டு நீ எப்படி அந்த குழந்தைய தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த சாங் வீட்டில் வந்து ஓடுறப்ப வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பா. எப்படி பண்ணலாம், என்னை விட்டுட்டு அந்த குழந்தைய எப்படி நீ தூக்கலாம், அப்புறம் அம்மா விட்டுட்டு எதுக்கு அந்த அம்மா கூட நீ ஜாலியா டூயிட் பாடிட்டு இருக்க. நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? அவர் எல்லாம் ஷூட்டிங் தான், அது மூவின்னு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி சின்ன குழந்தை புரியாது. சரி, அதை அப்படியே சொல்லி இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம். அதே ஏஜ் தானா அந்த பாப்பாக்கு? இல்ல என் பொண்ணு இப்போ 3 years ஆக போகுது. அந்த மாதிரி அப்போ ஒய்ஃப், அம்மா, அப்பா, வீட்டில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாண்டிங், அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. அப்புறம் படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறமும் எல்லாருமே கேட்ட விஷயம், ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் ஆகட்டும், உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆகட்டும், என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த விஷயம் சொன்னாங்க. ஓகே. ஸோ இதில் உங்கள் ரோல் ஆக்சுவலி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு படத்தில் நடித்த அந்த கேரக்டருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததா, இல்லை ஆக்சுவலாக நான் அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியா நீங்கள்? அது டைரக்டர் சார் தான் சொல்லணும். இல்ல ஆக்சுவலா வீட்ல இருக்குது இது ரிலேட் பண்றத கேக்குறேன். ஏதாவது கோயின்சைட் ஆச்சா? ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இவர் சாஃப்ட். அவங்க மேடம் ஒய்ஃப் வந்திருக்கேன், பார்த்துருக்கேன், நான் குழந்தையும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கே தெரியாது, நான் அவர் ஒரே கிராமம். ஆமா, பழனி பக்கத்தில் மஞ்சளாய்க்கு ஒரு கிராமம். இது ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண போது என்கிட்ட கேட்குறாரு, சார் பழனி தான் சொல்றீங்களா, பழனி பக்கம் மஞ்சளாய்க்கு எப்படி தெரியுமா, சொல்லுங்க யாராவது உங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்னா, சார் நான் அந்த ஊர்னார், நானும் அந்த ஊர் தாங்க. ஸோ எப்படி கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அந்த டைம்ல இருந்து. இப்போ அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பாவை தெரியும், அது மாதிரிலாம் விஷயம். ஓகே. ஸோ ஏதோ ஒரு யூனிவர்ஸ் தான் உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையே சொல்கிறேன், காட் இஸ் கிரேட். அது இல்லைன்னா இந்த படம் வந்து இன்னைக்கு நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்க முடியாது. எவ்வளோ ஹர்ட்ஸ் தாண்டி வந்தாலும் அது சப்போர்ட் மீ. அது நிறைய விஷயம் சொல்ல முடியாது. பட் வி ஆர் ஹாப்பி நவ். ஓகே. இந்த படத்திலேயே based on a true incident, true event அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ இஸ் இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் இட் ஆர் எல்ஸ் இல்லை இது சீன்ஸ் அங்கங்கே மட்டும்தானால சார்? இல்லை அது மட்டும் இல்லைம்மா, அதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னா ஒரு சின்னது இதோட ஒரு ரூட் இருக்குல்ல, ரூட் காஸ் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்கிற மாதிரி இந்த கதைக்கு முக்கியமான விஷயம் எனக்கு மைண்டில் வந்தது வந்து ஒரு ஈவெண்ட். அதை வச்சு நான் டிரைவ் பண்ணி வில்லன் ஸ்ட்ரக்சர், வில்லனோட கேரக்டரை வந்து ஃபார்ம் பண்ணேன். இப்போ அந்த வில்லன்ட்ட ஒரு பொண்ணு மாட்டினா எப்படி இருக்கும், அந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஃபேமிலியிருந்து வந்தால் நல்லாயிருக்கும்,
அப்போ தான் அந்த சிம்பதி வரும்னு சொல்லி போட்டு ஒரு அழகான ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு அவங்ககிட்ட மாட்டிட்டான்னா என்ன ஆடியன்ஸுக்கு ரியாக்ஷன்னா அந்த பொண்ணு எப்படி கஷ்டப்படுவா அப்படின்னு இது வந்துச்சு. ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட், மற்றபடி கதையெல்லாம் டிரைவ். கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது கதை வந்து கற்பனை, ஒரு ஈவெண்ட் மட்டும் பேஸ்டு, அது உண்மையாக கதை கிடையாது, பேஸ்ட். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை எடுத்து நாங்கள் அது மாதிரி விஷயம் வச்சுருக்கோம். ஓகே. உங்களுக்கு த்ரில்லர் பேஸ்டு மூவிஸ்னா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு ஆக்சுவலாக கமர்ஷியல் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ ஏன் ஃபர்ஸ்ட் மூவியே அதுவும் ஒரு த்ரில்லர் பேஸ்டு, ஒரு commercial கொலை அந்த மாதிரி சம்பந்தமான விஷயம்? ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு கமர்ஷியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேரக்டர் போது அவங்க பட்ஜெட் கமர்ஷியல்னா பட்ஜெட் அதிகம். ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் வி நீட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டு தான் கம்மியான பட்ஜெட்டில் ஒன்று பண்ணலான்ட்டு பண்ணோம். அது நல்ல பட்ஜெட் கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் நான் வரும்போது கம்மியான பட்ஜெட் வந்தேன். ப்ரொடக்ஷன்ஸில் நல்ல சப்போர்ட். விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் எங்கேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. கிரெடிட் கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டேரக்டர் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எங்கேயுமே நாங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கபிலன் சார் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நல்ல மூவியாக வந்துருச்சு. ஸோ அடுத்த மூவி கண்டிப்பாக கமர்ஷியலாக வரும். டெஃபினட்டாக. அப்போ ஒயிட் ரோஸ் 2 பண்ணுறாரு ஆக்சுவலாக. சீரியஸ்லி ஒரு வந்துச்சு, பட் நான் அதுவும் பேசலாம், இப்போவே வேணாம். ஒரு லீடு கொடுத்தா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமா இருக்கும்ல சார்? இல்லை, பேசிட்டு இருக்கும்போது 2-3 பேர் சொன்னாங்க ஒயிட் ரோஸ் 2 பண்ணலான்ட்டு. இங்கே சுரேஷ் சார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவரும் சொன்னார் ஒயிட் ரோஸ் 2 கேட்குறாங்க டைரக்டர் பண்ணலாமான்னாரு. கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஸோ அது ஒரு மைண்டில் இருக்கு. ஆமாம் இருக்கு. ஓகே. அது நான் So, சுரேஷ் அதுக்கு சார் முன்னாடி ஆனால் அந்த கமர்ஷியல் வந்துருமா? அது நான் சப்ஜெக்ட் ரெடியாக இருக்கு. சுரேஷ் சார் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எலெக்ஷன் பின்னாடி தான் இங்கே வர்றாரு நினைக்கிறேன். அது எது ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆகுதுன்னு டைம் அதான் சொல்லும். ஓகே. அண்ட் நம்ம லிரிசிஸ்ட் கவி பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் அப்ரோச் பண்ணும்போது பாடல் லைன்ஸ் எல்லாத்தையும் ஹவு யூ மேட் ஹிம் டு ஃபீல் இட்? ஜோகன் சிவனேஷ் அவர் தான். நான் வந்து எனக்கு அவர்கிட்ட அங்கே போய் பேசும்போது எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. இப்போ கவி பேரரசிட்ட போகிறதுக்கு ஒரு பட்ஜெட் இல்லை. ஜோகன்கிட்ட போய் இப்படி ஆசையும் சொன்னேன், சார் வாங்க நான் கூட்டி போகிறேன்ட்டு கூட்டி போயிட்டார். கூட்டி போயிட்டு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் போனோம். அது என்ன சார் வேணாலும் பார்த்துக்கலாம் சார் ரெண்டு கூட்டி போனார். போய் பேசணும், கதையை சொன்னேன் நான். இதுதான் இது மாதிரி ஒரு ஃபேமிலி சார், இது ஒரு இப்படி ஒரு சீனு, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குதுன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. எழுதிட்டு வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு. லொக்கேஷன் பார்த்துருக்கேன், பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த வரிகள் சில வரிகள்லாம் வந்துட்டு ஈஸியான எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் ஆசைப்பட்டேன். தமிழ் வந்து எல்லோரும் அவரோட வரிகளை யாரும் குறை சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் வந்து அவர் எழுதி கொடுத்த ஒரு வரி என்ன நினைவு இருக்குது, உயிரே உயிரேன்னு இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்து மன்னவான்னு ஆரம்பித்து அப்படி கொண்டு வந்தார். எனக்கு மைண்டில் ஆல்ரெடி உயிரே உயிரின வார்டு இருந்துச்சு. எனக்கு அந்த பாம்பே சாங் மாதிரி வேணுன்ட்டு மறுபடியும் திரும்பி போய் ஐயா கொஞ்சம் இதை மட்டும் மாற்றி கொடுங்க என்ன. இல்லை என்ன வேணும் அப்படின்னாரு. இப்படி மாதிரி எனக்கு வேணும்னு அதை மாற்றி கொடுத்தாரு. ஒவ்வொரு வரிகளும் இன்றைக்கி வந்து அந்த பாண்டிங் சொல்கிறீங்க, ஃபேமிலி பாண்டிங் வந்து அதை வந்து வெளிக்கொண்டது அந்த வரிகள் தான். அந்த வரிகள் தகுந்த மாதிரி விஷுவல்ஸ், லீலாவதி கேமராமேன் ஆகட்டும், லீலாவதி குமார்னு ஒரு அவங்க மாஸ்டர் அழகாக வந்து அதை கொரியோகிராஃப் பண்ணிட்டாங்க. அதனால அந்த இன்னும் வந்து அது என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவி பேரரசர்கிட்ட வந்து நான் என் ட்ரீம், நான் சினிமாவுக்கு வந்தது காரணம் வந்துங்க, ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா சாரும் அவரோட பாட்டு கேட்டு தான் ஃபஸ்ட் அட்டென்ஷன் திரும்புது. அப்புறம் வரிகள். அப்போ அந்த சின்ன வயசில் வந்து அதை அப்படியே புல் பண்ணுது. இப்போ தான் சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து செல்வமணி சார், ஆபாவானன் சார், மணிரத்னம் சார், இவங்கெல்லாம் படங்களை பார்த்து நம்மளும் இதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்ததான். ஸோ புல்லிங் பாயிண்ட்னா அங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு சார். அவர் பார்க்க புது முகமாகவே இருந்தார், ரொம்ப அழகாகவே ப்ளே பண்ணியிருந்தார் உண்மையை சொல்லும் போது. ஸோ அவர் யார், அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணார். சுரேஷ் சார் அவரை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சூழ்நிலையில் வந்து அந்த படம் வந்து வேற ஒரு கைக்கு மாறிடுச்சு. அவர் பேர் ரூசோ அப்படின்ட்டு பேர். வரும்போது புதுசாக தான் வந்தார். அந்த பாசிட்டிவ் கேரக்டர், அது வந்து போலீஸில் வந்து கைலாந்தி மேடம் காப்பாற்றுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். அவரை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரேட் பண்ணேன், இவர் எப்படி வந்து உள்ளே காசு பண்ணுறதுன்ட்டு. பட் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அதுலேயே அந்த கேரக்டருக்கு அவர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜஸ்ட் அவர் கொஞ்சம் ஷூட்லாம் பண்ணி பார்த்தோம், நல்லா பண்ணார். படம் வரும்போது லைக் எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து உள் வாங்கி கரெக்டாக பண்ணிட்டார். ஸ்கேலுக்கு மேலே போகாமல் சூப்பராக பண்ணிட்டார். அவருக்கும் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். அவரும் நல்லா வந்து யாருமே எங்களை டிமாண்ட் பண்ணலைங்க, அதான் மெயின். யாருமே சார் நான் ஒன்று பண்ணுறேன், நான் இங்கே பாருங்கள் அது சொல்ல, இதுதான் வேணும்னு இதுதான் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஃபுல் டு ஹோல் டீம், மை டெக்னீஷியன்ஸ், இளையராஜா கேமராமேன் இளையராஜா, ஆர்ட் டைரக்டர், மேனேஜர் தண்டபாணி, எடிட்டர் கோபி கிருஷ்ணா, அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எவ்ரி ஒன், அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே
எல்லா ஆர்டிஸ்டும் கூடவே இருந்தாங்க, என்னை யாரும் விட்டு போகல. அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி, ஓகே, தேங்க்ஃபுல். எல்லாரையும் தேங்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அது சொல்லுங்க, அது மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். Yeah. கான்சியஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி அதான் நடந்துச்சு, இவருக்கு தெரியும். ஈவன் அதுதான் ஆர்டிஸ்ட். டெய்லி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருப்போம், சார் என்ன நடக்குது, என்ன சப்போர்ட் வேணுமான்ட்டு. ஆஃபீஸ் வருவார், வந்து கூட வந்து எதாவது சப்போர்ட் வேணுமா சார் சொல்லுங்கன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் இன்னும் இவன் ஆஃபீஸில் கூட இருப்போம் அப்படி. ஸோ ஹோல் டீம் எனக்கு கூடவே இருந்தாங்க. யாருமே இங்கே உண்மையை சொன்னோம்னா சினிமாவில் பேமெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க, எங்கிட்ட வந்து பேமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணல, ஓகே கூடவே இருந்தாங்க. ஸோ அதனால தேங்க்ஃபுல் தான், தப்பு இல்லை. ஓகே, ஒரு சின்ன கொஸ்டின் சார். ஸோ எங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு திரைப்படத்தை வந்து ஒயிட் ரோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சிறப்பான ஒரு அவேர்னஸாக கூட இருக்குது, பெண்கள் அனைவருமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துறீங்க. இதை மெயினாக நீங்கள் தேட்டர்ஸ் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குதா? சினிமேட்டிக் எஃபெக்ட், தியேட்ரிக்கல் எஃபெக்ட் சொல்லுவாங்கள்ல. நான் படம் வந்து ஒன்று இப்போ ஸ்கிரிப்ட் எழுதும் போது தேட்டரில் எழுத பார்த்தா என்ன எஃபெக்ட் இருக்கும், அதுதான் சொன்னேன். கமர்ஷியல் தான் எனக்கு பிடிக்கும். சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், எல்லாமே வந்து வீட்டில் வந்து நம்ம டிவியில் பார்க்குறோம். பட் சினிமாவில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் உங்களை வேறு மாதிரி கொண்டு போகும், வேறு உலகத்தை கொண்டு போகும். ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குங்க, 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. அதுதான் தியேட்ரிக்கல் எஃபெக்ட். நீங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தை வரும், ஒரு வேறு ஃபோன் வரும். ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேருமே யாருமே டிசப்பாயிண்டே ஆகல. தேட்டரில் போய் பார்த்ததுக்கு அதுதான் அப்புறம் கேட்டேன். எல்லாருமே வந்து இது ஆக்சுவலாக தேட்ரிக்கல் படம், நாங்கள் கூட நினச்சோம் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆனது கூட பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு. தேட்ரிக்கலில் அந்த விஷுவல் மேஜிக் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததா படம் முடிச்சுட்டு வரப்போ எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துங்க, அதுவும் அந்த தேட்டரில் பார்த்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஓகே, ஒரு படம் பண்ணும்போது என்னோட ஆசை வந்து தியேட்ரிக்கல் எஃபெக்ட் தான். அதை ஃபஸ்ட்டு எழுதும்போதே சவுண்டு எங்கேருந்து வரணும், எங்கேருந்து போகணும், அது எல்லாம் வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. தட் வில் என்ஜாய். அது என்னோட தாட். ஸோ இப்போ நம்ம ஒயிட் ரோஸ் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த புள்ளி வந்து வித்தவுட் எண்டிங்காக அப்படியே அந்த புள்ளிகள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதில் பண்ணியிருக்கக்கூடிய லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடியவர் ஆகட்டும், இல்லை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடித்தவராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக ஒரு அவுட்கம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் புதியுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு ஒயிட் ரோஸ் மூவி டீம் கூட ஒரு சூப்பரான இன்ட்ராக்ஷன் தான் பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாகவே இந்த படம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்களுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப த்ரில்லர் பேஸ்ட் ஒரு கான்செப்டோட எடுத்திருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். until then it's டாடா, bye bye from Brinda.